அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிள்ளையாருக்காக சதுர்த்திக்காக நம்ம கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது பிள்ளையார் பட்டியில் செய்யக்கூடிய எங்கள் ஊர் பக்கம் இதைத்தான் மோதகம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நல்லா கழுவி காய போட்டு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக களைஞ்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கணும். இதுக்கு இந்த அரை ஆளுக்கு 100 கிராம் அரிசிக்கு 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் போட்டால் அது 50 கிராம். இதில் பாதி போட்டுருக்கனால இது 25 கிராம். இதுக்கு ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு முடி தேங்காய். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு முக்கால் கப்பு, அதாவது 75 கிராம் உள்ள வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களோட வெள்ளத்தோட இனிப்பை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுவாமிக்கு செய்ய முன்னாடி அந்த வெள்ளத்தை முன்னாடியே வாயில் ஒரு தரம் போட்டு பாருங்கள். அது வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா இனிப்போட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக சில வெள்ளங்கள் வந்து உப்பு கறிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று கூட போடலாம். ஆனால் ஜாஸ்தி இனிப்பாகிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 1க்கு 3 போட்டுக்கோங்க. இந்த அளவில் இது 100 கிராம்னா அதில் 75 கிராம் நம்ம வந்து வெள்ளம் எடுத்துப்போம். 25 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி. இதை வந்து அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுட்டு நல்லா வந்து சூடு வர நல்லா ஒரு தரம் வறுத்து எடுத்துக்கலாம். அது மாதிரி பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா லேசாக புரிஞ்சு வர மாதிரி ஒரு வாசம் வந்தோன்னா இறக்கிக்கலாம். ரொம்ப ஒன்றும் செவக்க வறுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு சூடு வந்தால் போதும். கையில் எடுக்கும்போது சுட்டுச்சுன்னா எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம பருப்பையும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கும்பத்தரு தென்னும் மணி கசிவாகி உன் கடலில் தென்னமுத துணர்வூரே. இந்த ரசத்தை பருகி பல காலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். சுவாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது அது பாடிட்டே செய்யலாம். பாட்டு தெரிஞ்சால் பாடலாம். பிள்ளையார் பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் பாடினது திருப்புகளில் உள்ள ஃபஸ்ட்டு கணபதிக்குள்ள பாடல். நம்மளோட பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு அந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து வச்சு இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சம் ஏலக்காயும் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நல்லா பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீனி சேர்த்து நம்ம பொடி பண்ணணும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம இப்போ வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு வச்சுக்கலாம். நான் வெள்ளத்தை அடுப்பில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு சட்டி காஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். சில வெள்ளம் பாகு வெள்ளமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப திக்காக வரும். பாகு காய்ச்ச வேண்டியதில்லை. சும்மா உருகினோட நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். உருகினோன்னா வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் நல்லா மிக்சியில் 1-2 ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து 1-2 உடச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து இந்த மாதிரி ரவை பதத்தில் உடச்சி எடுத்துக்கணும். சில பேர் இந்த மாவை ஜலிச்சுட்டு கூட செய்வாங்க. நாங்கள் மாவோட செய்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் இருக்கும். மாவு இல்லாட்டி ரொம்ப தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இப்போ நம்மளோட பருப்பு இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காயை பூ மாதிரி மிக்சியில் திரிக்கலாம். நம்மளோட பாகம் ரெடியாக இருக்குது. சர்க்கரை கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட வெள்ளக்கரைசலை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி தான் ஊற்றணும் எப்போவுமே. உங்களுக்கு நல்ல பியூர் வெள்ளம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வடிகட்ட வேண்டாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தரம் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு திருப்பி நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிட்டு திருப்பி கடாய் கழுவிட்டு நம்ம மாவு கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கடாய் காய வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி பவுடர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதில் போட்டு கிண்டிக்கலாம். தனியாக கூட வறுத்து அள்ளிக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இந்த நெய்யில் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அதில் கலந்து நல்லா கிண்டிடலாம். நம்மளோட முந்திரி வறுத்து எடுத்து வச்சு அந்த இருக்க நெய்யில் இந்த அரிசியும் பருப்பையும் கொட்டி கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த மாவு தான். இந்த மாதிரி பாருங்கள், ரவை பதமாக இருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப நைஸ் ஒயிட் ரவை மாதிரி இல்லாமல் சம்பா ரவை மாதிரி கொஞ்சம் உடத்து எடுத்து கொழுக்கட்டை வந்து நல்லா பூவாக இருக்கும். நம்ம நெய்யில் நல்லா பரட்டியாச்சு. சில அரிசி தண்ணி நல்லா இழுக்கும். இப்போ நான் வந்து இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நமக்கு பாகு வேறு ஊற்றணும். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளோட வெள்ளை கரைசலும் 3/4 டம்ளர் இருக்குது. அதையும் இதில் ஊற்றிக்கலாம்.
கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டு கிளறிடுங்க, ஏன்னா அந்த கட்டி வந்து மாவாகவே இருக்கும், வேகாது. சில இடங்கள்லாம் இந்த மாதிரி கட்டியாக நிற்கும். ஏலக்காயும் அதிலே நான் பொடிச்சு போட்டேன். இப்போ நம்மளோட வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்குவோம். வெல்லம் வந்து கலர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இனிப்பு எப்படின்னு தெரியல. நீங்கள் எடுத்துருக்க வெல்லம் அதுக்கு சரியாக இருக்கும். இதிலே நல்லா வெந்து வரட்டும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்குள்ள அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டியெல்லாம் தான் நல்லா உடச்சி விட்ருங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே ஊற்றலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போவே நல்லாவே இருக்குது கலரு. ஏன்னா சுவாமிக்கு வைக்கிறனால நம்ம வந்து டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு நிதானமாக தான் நம்ம ஊற்றிக்கணும். எடுத்த 75 கிராம் வெல்லம் சரியாக இருக்கும். நான் வறுத்துருக்கிறதுனால சீக்கிரமே அரிசி வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி போட்டிருந்தா கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சில அரிசி தண்ணி இழுக்கும், நம்ம இவ்வளோ தான் ஊற்றணுங்கிறது கணக்கு சொல்ல முடியாது. நான் முதல்ல 1.5 டம்ளர் தண்ணியாக சேர்த்துருக்கேன். இப்போ பாகு வேறு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதை 2 கால் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெந்தால் தான் நமக்கு நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா உள்ள கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட பிள்ளையார் பட்டி மோதகம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்கலாம், கையில் கொட்டாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆகட்டும். நம்மளோட கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வச்சாச்சு. நான் வந்து இந்த மோல்டுலையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4-5 இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு. நம்ம பாருங்கள், நல்லா உப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிள்ளையாருக்கு சூப்பராக சூடாக கொழுக்கட்டை படைச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தொட்டும் போது இப்படி பஞ்சு மாரி பூவாக உதிரும் பாருங்கள். சூப்பரான நம்மளோட பிள்ளையார் பட்டி மோதக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நேற்று பண்ண பிள்ளையாருக்கு இன்றைக்கி நம்ம வச்சு படைச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. சூப்பராக எல்லோரும் கொழுக்கட்டை சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.